அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நாம் இந்த நிகழ்ச்சியில் மார்கழி மாத பலனை தான் பார்க்க போகின்றோம். முதலில் மார்கழி மாதத்திற்கான சிறப்பு அம்சங்கள் என்னவென்று பார்க்கலாம். மார்கழி மாதம் புனிதமான தமிழ் மாதங்களில் ஒன்றாகும். இந்த மாதத்தில் அதிகாலையில் கோவில்கள் திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடைபெறும். இந்த மாதத்தில் திருவெண்பா விரதம் இருப்பது ஒரு சிறப்பான விரதமாக இருக்கும். பாவை நோன்புகள் இந்த மாதத்தில் அனுசரிக்கப்படுகின்றது. தமிழில் திருவாதிரை நட்சத்திரம் வரும் ஆருத்ரா தரிசனமும் மார்கழி மாதத்தில் மிகவும் மங்களகரமான நாளாக இருக்கும். கேரளாவில் இந்த விழா திருவாதிரை என்று கொண்டாடப்படுகின்றது. திருவாதிரை திருவிழாவின் போது சிவபெருமானுக்கும் திருவாதிரை காளி என்ற சிறப்பு செய்முறையும் வழங்கப்படுகின்றது. முக்குடி ஏகாதசி நாளில் மகாவிஷ்ணுவுக்கு சொக்கவாசல் திறப்பு விழா வழங்கப்படுகின்றது. மார்கழி அல்லது மார்கழி மாதம் என்பது மார்கழி மாதத்திற்கு தொடர்புடைய மாதமாக இருக்கும். மார்கழி மாதம் தனூர் மாதம் என்றும் ஒத்துப்போகின்றது. இந்த மாதத்தில் முக்கியமான திருவிழாக்கள் 2023 2024 மார்கழி மாதத்தில் மங்களகரமான நாட்கள் என்னவென்று பார்த்தால், ஞாயிறு 17 டிசம்பர் 2023 விவாக பஞ்சாமி தினமாக இருக்கும். வெள்ளிக்கிழமை டிசம்பர் 22 ஏகாதசி நாளாக இருக்கும். டிசம்பர் 22 வெள்ளிக்கிழமை கீத ஜெயந்தியாக இருக்கும். சனிக்கிழமை 23 டிசம்பர் மாதம் ஏகாதசி நாளாக இருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை 7 ஜனவரி 2024 சபல ஏகாதசி நாளாக இருக்கும். மார்கழி மாதத்தின் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கின்றார். மார்கழி 29ஆம் தேதி மகர ராசியில் இடம் மாறுகின்றது. செவ்வாய் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார். செவ்வாய் 12ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கின்றார். புதன் விருச்சிக ராசியில் அமர்கின்றார். 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கின்றார். குரு மேஷராசியில் இருக்கின்றார். சுக்கிரன் துலாம் ராசியில் இருக்கின்றார். மார்கழி 10ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு மாறுகின்றார். சனி கும்பராசியில் அமர்கின்றார். ராகு மீன ராசியில் இருக்கின்றார். கேது கன்னி ராசியில் பயணம் செய்கின்றார். மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் பயணம் செய்வதால் இந்த மாதத்தை தனூர் மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மாதத்தில் குளிர்காலம் தொடங்கும் மாதமாக மார்கழி மாதம் நவக்கிரகங்களில் பயணத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளில் பிறந்துள்ளவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். நிதானமாக செயல்பட்டு வெற்றி காணும் குணம் கொண்டவர்கள்தான் இந்த கன்னிராசி அன்பர்கள். இவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை வழங்கும் என்று பார்க்கலாம். முதலில் இந்த மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் வெற்றிகள் ஸ்தானத்தில் வந்திருக்கின்றார். அதனால் உங்களுக்கு யோகமும் பொருளாதார நிலையும் உயரும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அருள் தரும் தெய்வங்கள் ஆலயங்களை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்க போகின்றீர்கள். ஜென்மத்தில் கேதுவும் 7ல் ராகுவும் இருப்பதால் நாக கிரகங்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கின்றது. எனவே இடையிடையே கொஞ்சம் மனக்குழப்பங்களும் அதிகரிக்கலாம். சர்ப்பசாந்தி வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. நேர்மறையான சொற்களில் பேசுவதன் மூலம் நன்மைகளை நீங்கள் வரவழைத்து கொள்ள முடியும். மகர ராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் மார்கழி 4ஆம் தேதி கும்பராசிக்கு செல்கின்றார். பாக்கிய கணிதப்படி நடைபெறும் இந்த சனி பெயர்ச்சி ஜீவனஸ்தானத்தை பலப்படுத்துவதால் எதிர்ப்புகள் நிறைவேறும். இயல்பாகவே பொருளாதார நிலை உயரும். கடன் சுமை குறையும் வழி பிறக்கும். கடந்த காலத்தில் நடைபெறாமல் இருந்த பல காரியங்கள் இப்பொழுது கைகூடும். உத்தியோகத்தில் பணியிடமாற்றமும் பதவி உயர்வும் உண்டு. சுய தொழில் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாளியுடன் இணைந்து புதிய தொழில் தொடங்கும் முயற்சி உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். மார்கழி 9ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 2, 9க்கு அதிபதியானவர்தான் சுக்கிரன். அவர் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தனவரவு தாராளமாக வந்து சேரும். வீடு இடம் வாங்கும் யோகமும் உண்டு. பூர்வீக இடத்தை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கலாமா என்று யோசிப்பீர்கள். பெற்றோர்களின் ஆதரவு திருப்தி தரும். பிள்ளைகள் முன்னேற்றம் கண்டு நீங்கள் மகிழ்ச்சியும் அடைவீர்கள்.
தொழில் நடத்துபவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேரும். தனுசு ராசிக்கு மார்கழி 11ஆம் தேதி செவ்வாய் பெயர்ச்சி ஆகின்றார். உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர்தான் செவ்வாய். அவர் அஸ்தமதிபதியாக நாளில் சஞ்சரிக்கும் பொழுது பல வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள அதில் நீங்கள் ஆதிக்கம் அதிகமாக செலுத்துவீர்கள். உங்களுக்கு உடல்நல குறைபாடும் மருத்துவ செலவும் சற்று எட்டி பார்க்கலாம். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்யவும் முடியாமலும் போகலாம். சொத்து விற்பனையில் பிரச்சனைகளும் ஏற்படலாம். சகோதர வழியில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொடுத்து மகிழ்ச்சியும் அடைவீர்கள். மார்கழி 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்கின்றார். உங்கள் ராசிநாதனாகவும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர்தான் புதன். அவர் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்கின்றார். எனவே பொன்பொருள் சேர்க்கையும் உண்டு. பொருளாதார நிலையும் உயரும். கடமையை செய்தால் தானாகவும் வெற்றி சேரும். தங்கம், வெள்ளி போன்றவை வாங்கியும் மகிழ்வீர்கள். தாய் வழி ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். ஒப்பந்தங்கள் உங்களுக்கு ஒன்றொன்றாக வந்தும் சேரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபமும் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமும் ஏற்படும். பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் ஆதரவும் அதிகரிக்கும். பிள்ளைகளின் திருமண முயற்சிகளில் இருந்த தடைகள் அகன்று இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் நேரமாகவும் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்த்தால், இம்மாதம் வியாழக்கிழமை தோறும் குருதட்சிண மூர்த்தியை வழிபடுவதன் மூலம் அனைத்தும் உங்களுக்கு நன்மையாக நடைபெறும். மார்கழி மாதம் 2ஆம் நாள் 18/11/2023 திங்கட்கிழமை இந்த பிள்ளையார் நோன்பு வருகின்றது. அன்று பிள்ளையாரை கொண்டாடினால் பெருமைக்குரிய வாழ்க்கையும் உங்களுக்கு அமையும். சொர்க்கவாசல் திறக்கும் தினம் என்று பார்த்தால், சொர்க்கவாசலில் நுழைந்து வழிபடுவதன் மூலம் சிக்கல்களும் சிரமங்களும் தீர்ந்து சிறப்பான வாழ்வையை நீங்கள் அமைய பெறும். உங்களுக்கு ரொக்கமும் சேரும், சொர்க்கமும் கிடைக்கும். மார்கழி 7ஆம் தேதி 23/12/2023 சனிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி வருகின்றது. உங்களுக்கு பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் என்று பார்த்தால், டிசம்பர் 24, 25, 29, 30, ஜனவரி 5, 6, 10, 11. உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்று பார்த்தால் ஆரஞ்சு நிறம்.